உலக புற்றுநோய் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையில் வாழும் நீர்ஜா மாலிக் இப்போது 60 வயதை தாண்டிவிட்டார். இவருக்கு 43 வயதான போது மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2வது முறையாகவும் இவருக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. 1998 முதல் முறையாக புற்றுநோயிலிருந்து மீண்டபோதே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனதைரியம் வழங்கும் பணியில் ஈடுபடத் தொடங்கினார் நீர்ஜா மாலிக். இப்போதும் அந்த பணியை நாள் தவறாமல் செய்து வருகிறார் இவர். You know how much advancement there has been in science? Do you know that everything is available to us now in our own country? So it is not difficult. God willing, a time will come when we will walk into a pharmacy, give our prescription for cancer, get the tablets and go home. So please realize, think of the word cancer as just a word. புற்றுநோய் தாக்கும் போது நிலை குலைந்து போகாமல் நம்புகிற தெய்வத்தை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் மனதை செலுத்தச் சொல்கிறார் நீர்ஜா மாலிக். புற்றுநோய் தாக்கிய பிறகும் கடந்த 17 வருடங்களாக தான் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வது போல எல்லோரும் வாழ முடியும் என்று நம்பிக்கை ஊட்டுகிறார் இவர். புற்றுநோயை சரியான சமயத்தில் கண்டறிவது அதனை குணப்படுத்துவதற்கு உதவும் என்கிறார் இவர். Go once a year, go for your mammogram, go for different checkups, and every year, if all is clear, there is no change, you're home free. புற்றுநோயை வென்று வாழ்வதோடு புற்றுநோயுடன் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாகவும் இருக்கிறார் நீர்ஜா. தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கிற இவர் 17 வருடங்களில் நூற்றுக்கணக்கானவர்களின் வாழ்வை தொட்டு மாற்றியிருக்கிறார்.